ஹாய், இன்றைக்கி நம்ம ராஜ்மா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுவும் கறி குழம்பு டேஸ்ட்டில். பாருங்கள், 8 மணி நேரம் ஊற வச்ச ராஜ்மா 100 கிராம். இது 2 உருளைக்கிழங்கு நான் இது கூட போட்டு செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே போலயே தக்காளியும் 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 பத்த தேங்காவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். இது கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்குவோம். இது கூட தக்காளியும் சேர்த்துப்போம். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு வருதுங்க. இது கூட நம்ம தேங்காயும் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துப்போம். இப்போ இதை நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இது ஆறுனதெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ டப்பா இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ நான் குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பட்டை, ஒரு லவங்கம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரியட்டுங்க. இப்போ நான் இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. போட்டுக்கேன். நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம். இப்போது இந்த வெங்காயத்துக்குள்ளேயே நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினோன்னா இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவே நம்ம இதிலே போட்டு நல்லா வதக்கிடுவோம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூட இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ கூட நம்ம ராஜ்மாவையும் சேர்த்துப்போம். அது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாலாம் சேர்த்துப்போம். வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுப்போம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ நான் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட போகிறோங்க. இது சர்க்கரை போட்டு செஞ்சு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கலரி விட்டுட்டு ஒரு 4 விசில் போட்டு இறக்கிடுவோம். நம்மளுடைய ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இதில் செஞ்சுருக்கோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ராஜ்மா போட்டு நம்ம கிரேவி மாதிரி பண்ணியிருக்கோம். இது சப்பாத்தி, உருளைக்கிழங்கு ராஜ்மா சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இது தோசைக்கும் பூரி கூட நல்லா இருக்குங்க. நீங்களே இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.